இது என்னோடய விபூதி சீரிஸ் பார்ட் 2. பார்ட் 1 பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. 2 ஹார்ஸில் கேட்டிருந்தாங்க, என்னால் முடியாதுன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் கால் பண்ணி எனக்கு ஃபினிஷிங் மட்டும் பண்ணி கொடுங்க, நான் கேக் பக்கத்தில் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் முடியாதுன்னு சொல்லியிருந்தேன். ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி பாப்பாக்காக பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லி நான் அந்த ஆர்டர் அக்செப்ட் பண்ணேன். க்ரீம்லேருந்து எல்லா மெட்டீரியலும் அவங்களே கொடுத்துட்டாங்க. நான் ஒர்க் மட்டும்தான் பண்ணி கொடுத்துருந்தேன். 1 to 1.5 ஹவரில் என்னால் என்ன பண்ண முடியுமோ நான் அதெல்லாமே பண்ணிட்டேன். அகைன் பேமெண்ட் போட எனக்கு டிலே பண்ணிட்டு தான் இருந்தாங்க. பட் நான் இந்த டைம் கால் பண்ணி பேமெண்ட் போடுங்கன்னு சொல்லலை. ஒரு நாள் நான் ரேண்டமாக இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரால் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் பண்ண இந்த கேக்கோட அவுட்புட் வந்து இன்னொரு பேஜில் போட்டிருக்காங்க. அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே நான் ஆட் பண்ணுறேன். அண்ட் ஐ வாஸ் லிட்ரலி இன் ஷாக் பிகாஸ் அது ஒரு ஹோம் பேக்கரோட பேஜ். தென் ஐ ரியலைஸ்ட் இவங்க தான் அந்த ஹோம் பேக்கர் என்னை கஸ்டமர் மாதிரி ஸ்கேம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. நானும் காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணேன், பட் நோ ரெஸ்பான்ஸ். ஆனால் அதுக்கப்புறம் அவங்க எனக்கு பேமெண்ட் போட்டு விட்டுட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு. ஈவன் அவங்க பேமெண்ட்டே போட்டிருந்தாலும் என்னோடய ஒர்க்கை என்னோடய கன்சர்ன் இல்லாமல் இன்னொரு ஹோம் பேக்கரோட பேஜில் போடுறது ரொம்பவே தப்பு.